சர்ச்சபிள் தமிழ் 341 பார்ட் 1. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்தார். இறைமகன் இயேசு இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருக்கிறார். நினிவே மாநகர் மக்கள் கெட்டவராய் வாழ்ந்து பாவச் சேற்றில் உழன்று கொண்டிருந்தனர். ஆகவே அந்நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்க கடவுள் யோனாவை அனுப்பினார். கடவுளின் கருணைக்கு அளவு இல்லை, எல்லையும் இல்லை. கனிவு காட்டுவதில் நல்லவர் பொல்லார் என்று அவர் வேற்றுமை பாராட்டுவதும் இல்லை. அவரது வாக்கைக் கேட்டு மனமாறும் அனைவருக்கும் அவர் மன்னிப்பு அருளுகின்றார். அடித்தலை விட அணைத்தலே அவரது இயல்பாகும். பாவிகளின் அழிவை அல்ல, அவர்களது மனமாற்றத்தையே அவர் விரும்புகின்றார். நினிவே மக்களும் யோனா அறிவித்ததை கேட்டு மனமாறி கடவுளின் மன்னிப்பை பெற்றனர். ஆனால் அதைக் கண்டு மனம் பொறாத யோனா சினம் கொண்டார். கடவுளோ அவருக்கும் கருணை காட்டி தன் இயல்பை வெளிப்படுத்தினார். இக்கருத்துக்களை இந்நூல் நயம்படக் காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு கூறுகிறார், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. ஆதலால் மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அறிவிக்கத் தொடங்கினார். ஆண்டவராகிய கடவுள் வரலாற்றில் செயல்படத் தொடங்கிய பொழுதே இறையாட்சி வந்துவிட்டதுதான். அத்தகைய இறையாட்சிக்கு உட்படுவதற்கு ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அறிவிக்கின்றார். இப்போது இறைவாக்கினர் யோனா அதில் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 2, 3, 11 முதல் 15, 17 வசனங்களை இப்போது பார்ப்போம். 2ஆம் வசனம், அவர் நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்குப் போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளவர்களுக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனோவா ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓட எண்ணி தர்சுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலைக் கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுனையினின்று தப்பி ஓட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சுக்கு பயணப்பட்டார். 11ஆம் இறைவசனம், கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகிக் கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 12. அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். உங்களை தாக்கும் கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். 13. ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை, ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகிக் கொண்டே இருந்தது. 14. அவர்கள் அதைக் கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்
உமது திருவுளத்திற்கு ஏற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். 15 அவர்கள் யோனாவைத் தூக்கிக் கடலில் எறிந்தார்கள். கடலில் கொந்தளிப்பும் தணிந்தது. 17 ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். அதிகாரம் 2 இறைவசனம் 1 முதல் 3 மற்றும் 10. யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்தவாறு தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடலானார். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவிசாய்த்தீர். ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பு அளிப்பவர் நீரே ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். இறைவசனம் 10. ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கியது. இந்த பகுதி அடுத்த 342 தொடர்கிறது. நன்று கவனித்து இறைவாக்கினரை பற்றியும் இயேசுவை பற்றியும் நமது மனமாற்றம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் அடுத்தடுத்த தொடரில் கேட்டு ரசியுங்கள். நன்றி.